யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், நெல்லி தமிழ் அப்படி. அதை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் அட்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டங்கு ஸ்லிப் ஆகி அவன்லாம் தெரியாது ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லியிருந்தேன். சாரி அவர்லாம் தெரியாது, இதை போட்டுறாதீங்கப்பான்னு சொல்லியிருந்தேன். அவங்க வியூஸ்க்காக நெல்லி தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் அவங்களோட வியூஸ்க்காக அட்லி அப்படின்னு போட்டு ஒரு டைரக்டரோட பேரை போட்டு அவன்லாம் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு மில்லியன் கணக்கில் வியூஸ் வாங்கி பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இதை வந்து நெல்லி தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியும் அதை பற்றி கண்டுக்கிறாம நீக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்காங்க. டைரக்டர் அட்லி சார், நான் உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன். ஆக்சுவலா டைரக்டர் அட்லியை தெரியாதுன்னு சொன்னது உண்மை. நான் நிறைய படங்கள் பார்க்க மாட்டேன், அவர் தெரியாதுன்னு சொன்னது உண்மை. அவன் அப்படின்னு உரிமையில யாருமே தப்பா பேசுறதுக்கு உரிமை கிடையாது. அட்லி சார் அப்படின்றவர் டைரக்டர் சங்கர் சாரோட அசிஸ்டன்ட். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காது. அவரை அவன் சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நான் வந்து தெரியாம சொன்னதை வேணும்னே வியூஸ்க்காக எடுத்து போட்டு ஓகேங்களா அவங்க பப்ளிசிட்டி ஆகுறதுக்காக திருப்பி சொல்ல வரேன். நிறைய யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ அப்படின்னு நம்ம பண்ண போறோம். அவங்கள நம்பி தான் போகிறோம் ஓகேங்களா. அவங்கள நம்பி போறப்ப இந்த மாதிரியான ஃப்ராடு வேலைகள் ஒரு மனுஷன்ட்ட வந்து தெரியாதனமா திருப்பி சொல்ல வரேன். நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர், எல்லாருக்கிட்டையுமே வாமா போவோமா, என்னை இன்டர்வியூல அசிங்கப்படுத்த கேள்வி கேட்டா கூட என்னமா வாங்கம்மா போங்கம்மா, நாங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே லவ்வபிள் வேர்ட்ஸா இருக்கும் ஓகேங்களா. அன்புமிக்க வார்த்தைகளா தான் இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு மருத்துவர், பேஷண்ட்ஸா ஹேண்டில் பண்ணுவோம். ஆனா நெல்லி தமிழ்ன்ற ஒரு சேனலு இன்ஃபார்ம் பண்ணியும் இந்த மாதிரியான ஃப்ராடு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற செலிபிரிட்டிஸ் நீங்க எல்லாரும் கவனமா இருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஐ தமிழ்னு ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். நெல்லி தமிழ்ல இருந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. நான் ஆக்சுவலா நம்பர் எடுக்கல. அந்த நெல்லி தமிழோட யூடியூப் சேனலோட எடிட்டர் வந்து வெற்றி, இவர் தாங்க ஃப்ராடு நம்பர் 1 ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து என்னை வந்து இந்த சேனலுக்கு கூட்டிட்டு போய் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுல நிறைய வன்முறை தூண்டுற மாதிரி எனக்கும் டைரக்டர்களுக்கும் வன்மையை தூண்டுற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணல. அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஓகேங்களா. எதுவும் தப்பா போடக்கூடாது சார், அதெல்லாம் நாங்கள் ப்ரொபோஷனலா பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அட்லி சார் ஆக்சுவலா என்னை விட வயசுலயும் மூத்தவர் அவர் ஓகேங்களா. டைரக்டர் அட்லி வந்து என்னை விட வயசுல மூத்தவர், கண்டிப்பா மதிப்பு மரியாதை தான். நான் தெரியாதுன்னு சொன்னது உண்மை. சத்தியமா எனக்கு அட்லி சார் தெரியாது. ஏன்னா நான் நிறைய படங்கள் பார்க்க மாட்டோம், முக்கியமான சில படங்கள் பார்ப்போன்றனால நிறைய பேர் எனக்கு தெரியாது. சினிமா துறையில நடிப்புல நம்ம ஜாம்பவானா இருக்கா, நடிப்பு நம்மளுக்கு நல்லா தெரியலாம். ஆனா அதுல நிறைய டேரக்டர்ஸ் பேர் தெரியாதுன்னு சொன்னது சத்தியமான உண்மையான விஷயம் தான். ஆனா அவர் அவன் சொல்லிட்டு நான் உரிமையில ஓகேங்களா வாய் தவறி வந்தது, அதை போட்டுறாதீங்க, திருப்பி சாரி அவர்னு சொன்னேன். இந்த வீடியோ ஒரு மூச்சு பண்ண சொல்லி நான் 3-4 நாள் அந்த நெல்லி தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த சேனலோட எடிட்டர் வெற்றி இவர் என்ன பண்ணிருக்காரு, என்னை கூட்டு வர்றதுக்காக சேனல்ல ஒரு அமௌண்ட் பேசி இவங்க ஒரு அமௌண்ட் ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்க. என் போன் நம்பரை வாங்குறதுக்கு மட்டும் அந்த சேனலோட எடிட்டர் வெற்றி 2000 ரூபாய் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதாவது இவங்க பண்ண தப்ப பார்த்தா என் பேரை சொல்லி 10,000 வாங்கி எனக்கு 7,000 கொடுத்துட்டு மிச்சம் 3,000 ரூபாய் இவங்க அடிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நெல்லி தமிழ் இந்த மாதிரியான ஃப்ராடு சேனல்களை கொஞ்சம் கவனமா இருங்க. திருப்பி சொல்ல வரேன், நெல்லி தமிழ் யூடியூப் சேனல் ஏன் இப்படி 2 நபர்களுக்கு வன்முறையை தூண்டி இந்த மாதிரி நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு இப்படி பண்ணணும்? முறையா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பியும் வாய்ஸ் மெசேஜ் போட்டும் போன் பண்ணி சொல்லி எடுக்கவே இல்லை. நான் நெல்லி தமிழ் யூடியூப் சேனலை அந்த ஓனரை கேட்டுக்கிறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பொழப்புக்கு பிச்சை எடுத்து போய் சாப்பிடலாமே. இப்படி அடுத்தவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனையை தூண்டி விட்டு நீங்க வியூஸ் வாங்கி இப்படி சாப்பிடணும், வியூஸ் வாங்கணுன்றக்காக என்ன தப்புனாலும் பண்ணுவீங்களா? நிறைய உடல் ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளிகளே வந்து பாத்தீங்கன்னா ரயில்ல ரோட்ல ஒரு பத்தி வச்சு ஊதிபதி வச்சு சம்பாதிக்கிறாங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல கைகள் தானே கொடுத்திருக்காரு, நல்ல குடும்பத்துல தானே பிறந்திருக்கீங்க. நெல்லி தமிழ் யூடியூப் சேனல் ஓனரை கேட்கிறேன், நல்ல குடும்பத்துல தானே நீங்க பிறந்திருக்கீங்க, தரமான ஆட்கள் தானே. உங்க குடும்பத்துல ஒரு நபர் வந்து இதே மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு போய் ஓகேங்களா அவங்களோட ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு அசிங்கமா இருக்கு, அதை தெரியாதனமா ஒருத்தவங்க போட்டோ எடுத்து போட்டு அதை ஹைலைட் பண்ணி போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? இது வந்து ஒரு தனி மனிதனோட சுயமரியாதையை டச் பண்றவர் ஓகேங்களா. எனக்கு எல்லாருக்கிட்டையும் நான் நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே. நான் நடிக்கிற படங்கள்ல டைரக்டர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பணம் வாங்கியிருக்கேன். முக சம்பளம் வாங்குறப்ப எல்லாருக்கிட்டையும் நான் தாழ்வா நடந்துக்கிறேன். என் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேனே தவிர எல்லாருக்கிட்டையும் நான் நல்லா தாழ்வா நடந்துக்குவேன், அன்பா நடந்துக்குவேன், என்னோட கடிம உழைப்பை காட்டுவேன். ஸோ என்னோட பேரை கெடுக்கிற விதமாகவும் இன்னொருத்தவரை அட்லின்ற நல்ல டைரக்டர் அசிங்கப்படுத்துற மாதிரியும் இந்த நெல்லி தமிழ் யூடியூப்